கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்க. பைபிளில் ஏசப்ப புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. நீதிமொழிகள் 18:21. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் உண்டு, அதன் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும், மரணமான வார்த்தைகளும் ஜீவனுமான வார்த்தைகள் இருக்கிறது. நீங்கள் மரணமான வார்த்தைகளை பேசுனீங்கன்னா அதை தான் நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு ரெண்டு பேரும் சொல்கிறது. அதாவது மரணமான வார்த்தைகள் என்றால் முடியாது, கெட்ட வார்த்தை, சாபம், பொய், எரிச்சலான வார்த்தைகள், அடுத்த நோக்கடிக்கிற வார்த்தைகள், இதை நம்ம அதிகமாக பயன்படுத்தி பேசுவோம் என்றால் அது நம்மளையே பாதிக்கும். அதே இயேசு சாமி சொல்கிறாரு, உன் நாக்கில் ஜீவனை வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ ஜீவனான வார்த்தைகள், நான் என்றைக்குமே நல்லா இருப்பேன், எந்த பிரச்சனையும் ஒன்றும் பண்ணாது, நான் கடவுளுக்கு பிரியமாக வாழ்வேன், ஏசப்பாவுக்கு பிரியமாக இருப்பேன், உண்மையுள்ள பக்திவானாக இருப்பேன், என் இருதயத்தின்படி மனசாட்சி பிரகாரம் தேவனுக்கு உண்மையாக நான் வாழ்வேன், மனுஷன் பார்வைக்கு நான் உண்மையாக வாழாமல் தேவனுடைய பார்வைக்கு நான் உண்மையாக வாழுவேன், எனக்கு எந்த ஒரு குறையும் வராது, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்னால் எல்லாம் செய்து முடிக்க முடியும். பைபிளில் ஒருத்தர் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. யார் நம்மளை விட்டு போனாலும் சரி, நம்மளை ஐக்கியம் சேர்க்காட்டும் சரி, நம்மளை குறை சொன்னாலும் சரி, நாம் உண்மையாக வாழ்ந்தோம்னா கடவுளாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மளை பலப்படுத்துவார். பலனை கொடுத்து எல்லாவற்றையும் செய்ய பலனை கொடுப்பார். விசுவாசத்தை அதிகமாக கொடுப்பார். எப்பயுமே சொல்லுவேன், நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும். நான் செத்துருவேன் சும்மா சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் செத்துருவீங்க. அது ஒரு ஆவியோட வார்த்தை, அது மரணமான வார்த்தை. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் நல்லா வாழ்ந்து காப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வாழ்ந்து காப்பீங்க. வார்த்தை உண்மைங்க. ஒருத்தனை குச்சியில் அடிக்கிறதை விட வார்த்தையில் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமான வார்த்தையாக இருக்கும், சரிங்களா? குச்சியில் வெளியில் அடித்தா அது வெளிப்பிரகமாக தான் வலிக்கும். ஆனால் வார்த்தையில் அடித்தா, தேவையில்லாத வார்த்தையை பேசி ஒருத்தனை அடித்தோம்னா இதேமே பாதிக்கப்படும். வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. சொல்லுங்கள், நான் எப்போயும் நல்லா இருப்பேன், நான் மற்றவங்களுக்கு நல்லது செய்வேன், எனக்கு ஒரு குறைய வராது, என்னுடைய நன்மைகள்லேருந்து மற்றவங்களுக்கு கொடுப்பேன், மற்றவங்க நான் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதை கண்டுக்காதீங்க. நீங்கள் ஜீவனான வார்த்தைகளே பேசுங்க, அதை புசிப்பீங்க, நல்லா இருப்பீங்க. இது கடவுளுடைய வார்த்தை. வானத்தையும் பூமியும் காண்கிறவர்களையும் காணாதவர்களையும் படைத்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த வார்த்தையை நீங்கள் கடைபிடிங்க. உங்களுடைய வாழ்க்கை இந்த நாளிலிருந்து நீங்கள் பேச ஒவ்வொரு வார்த்தைக்கு நிமித்தம் உங்களை ஆண்டவர் அவர் விதமாக ஆசீர்வதிப்பார். ஜீவனான வார்த்தையை பேசினா, ஜீவனை கொடுத்து நம்ம நேசத்தை ஏசப்பாட வார்த்தையை பேசினா நீங்கள் சமாதானமாக நிம்மதியாக வாழுவீர்கள். அதே இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரணமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தை, பொய், பெருமை, இச்சை, அடுத்தவனை எப்படி கவுக்கலாம் அப்படின்னு திட்டம் போடுற வார்த்தைகளெல்லாம் உங்களே கவுத்துரும் ஒரு நாள். இது எந்த மாற்றமும் இல்லை. உங்களை அழிக்கிறதுக்கு பக்கத்தில் உள்ளவன் தேவையில்லை. உங்கள் வார்த்தையே உங்களை பாதிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிந்தித்து பாருங்கள், செயல்படுங்க. நிறைய பேர் இந்த மாதிரி உபதேசத்தில் ரொம்ப நேரம் கேட்க மாட்டாங்க. வெறும் நன்மையான ஆசீர்வாதம்னு சொன்னால் கேட்பாங்க. வசனத்துக்குள்ளே இருக்கிறத கேட்க விரும்ப மாட்டாங்க. கேட்குறவங்க பாக்கியவான். கர்த்தருக்கு சித்தமானவங்க இந்த வீடியோங்களை பார்ப்பாங்க, கேட்பாங்க, முடிச்சா கேட்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.